சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு நானே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க என்னை ஏற்றுக்கிறதா இருந்தால் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டொமஸ்டிக் வயலண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்களோட நிலைமை என்ன ஆகுன்னு இவங்களே சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தண்டனைலாம் வேணுமா வேண்டாம் தானே, பேசாமல் உங்கள் மருமக ரோகிணியை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் செத்தாலும் இவளை நான் அந்த வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன். நான் இவளை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன், ஆனால் கடைசியில் என்னை முட்டாளாக்கிட்டா இல்லை, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாவை இழுத்து விட்டு வச்சிருக்கா. அதனால் இவளை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக நான் இவளை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக தயாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு, ஆமாம் இதிலேருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும்னா இந்த கம்ப்ளைண்ட்டை அவள் வாபஸ் வாங்கணும். அதனால் கொஞ்ச நாளைக்கு அவள் கூட வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அவகிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகக்கூடாது, நானும் ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கு ஒரே வழி ரோகிணி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போட்டவே அவள் மூலியமாகவே நான் வேண்டான்ற அளவுக்கு அவளை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம விஜயா இருந்துட்டு, நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட்